முன்னதாக தனது 78வது வயதில் 2ஆம் முறையாக 47வது அதிபராக பதவியேற்றார் ட்ரம்ப். அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜனவரி 20ஆம் தேதிதான் அமெரிக்காவுக்கு விடுதலை நாள். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குகிறது என தான் அதிபராக பதவியேற்ற நாளை குறிப்பிட்டு ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேற்றம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும் என ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. வளம் மிகுந்த சுதந்திரமான நம்பிக்கையான தேசத்தை உருவாக்குவதை நோக்கம் என பேச்சு. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாடுகளுக்கும் பயனளிப்பதுடன் உலகிற்கே சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்கவும் இணைந்து பணியாற்ற உறுதி. ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இடம். இந்திய அரசு சார்பில் பங்கேற்றது பெரிய கௌரவம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இரு இடதுசாரி கொரில்லா ஆயுத குழுக்கள் இடையிலான மோதலில் 80 பேர் உயிரிழப்பு. அப்பகுதிகளிலிருந்து சுமார் 5000 பேர் தங்கள் வீடுகளை கைவிட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். அமெரிக்காவுக்கு MBA படிக்க சென்ற ஹைதராபாத் இளைஞர் சுட்டுக் கொலை. பட்டமளிப்பு விழாவுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு மர்ம கும்பல் வெறிச்செயல். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்த கொல்கத்தா நீதிமன்றம். மருத்துவ மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தா சீல்டா நீதிமன்றத்திற்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம். மருத்துவ மாணவி கொலை வழக்கை கொல்கத்தா காவல்துறை விசாரித்து இருந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை பெற்று தந்திருக்கப்படும். வலுக்கட்டாயமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் தான் உச்சபட்ச தண்டனை கிடைக்கவில்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து. (2023) ஆண்டை காலாவதியான கல்குவாரி தற்போது வரை தடையின்றி சட்டவிரோதமாக இயங்குவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை. மனு அளித்தவரை குவாரி உரிமையாளர்களிடம் காட்டிக் கொடுத்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் யார் என உறவினர்கள் கேள்வி. தமிழக அரசு ரூபாய் 10 லட்சம் கோடி கடனில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. மக்கள் நலனுக்காக இலவசங்கள் வழங்கினால் ஏற்றுக்கொள்வோம், வாக்கு அரசியலுக்காக வழங்கினால் அதனை கடுமையாக எதிர்ப்போம் என பேச்சு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் விரைவில் 2553 மருத்துவர்கள் நியமிக்கப்படுவர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட கேத்லே புற்றுநோய் சிகிச்சை மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக கருத்து. IPL தொடருக்கான லக்னோ அணி கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். அதிகபட்சமாக 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.